தாத்தாக்கு ஷாக் அடித்ததுனால காவேரி என்ன பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ண போகிறாங்க ஒரு ஆசிரமத்தில் போய். அந்த ஆசிரமத்தில் வெண்ணிலாவை பார்த்துடுறாங்க. இது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க அங்கே வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்ட. இந்த பொண்ணுவா, இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா, இந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கு எதிராகவே இதாகிட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, அதனால் இங்கே வந்து இருக்குது, இன்னொரு ஊரில் இருந்துச்சு, அங்கேருந்து இங்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, பாவம் இல்லை அப்படி, நான் செத்த நேரம் இந்த பொண்ணு கூட இருந்துட்டு வரேனே, வேணாப்பா நீ வந்துடு, அதெல்லாம் இவங்கள்ட்ட பேச அனுமதிக்க மாட்டாங்க இங்கே உள்ளவங்க, ஹெட்டு வந்து சத்தம் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணுது, வெண்ணிலா என்ன பண்ணுது, விஜயோட அப்பளக்கட்டையும் விஜயோட பேப்பரில் வர ஃபோட்டோவையும் பார்த்துட்டு அப்படியே இப்போ முழிக்குது, திருன்னு முழிக்குது. ஆனால் ஞாபகம் வரல, இது விஜய் தான் ஞாபகம் வரல. விஜய் ஞாபகம் வராமல் இப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிது. இதை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க காவேரி. இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க. எங்கே பார்த்தோம், இவங்க ஃபோட்டோவை நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் விஜய் பாட்டி தாத்தா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடு விஜய் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, வெண்ணிலா ஃபோட்டோவை அழிக்க போகிறாரு, டெலீட் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே தாத்தா சொல்கிறாரு, விஜய் இன்னுமா அதை நினச்சிக்கிட்டே இருக்கிற, நீ என்ன பண்ணு, முதல்ல சாப்பிடு அப்படிங்கிறாரு. அழிக்க போகிறவர் அழிக்காமல் அப்படியே வச்சுட்டார், டெலீட் பண்ணாமல் வச்சுட்டாரு. காவேரி ஆசிரமத்தை விட்டு கிளம்பும்போது இவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க, இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது, இந்த பொண்ணு வெண்ணிலாவில், நம்ம அவர் பாஸோட முன்னாள் காதலியில் இந்த பொண்ணு வெண்ணிலாவில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவள் திருப்பி என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஓடுறாங்க, ஆசிரமத்துக்கு ஓடி போய் இந்த பொண்ணோட பேர் என்னங்கும்போது வேறு பேர் சொல்கிறாங்க. இந்த பொண்ணோட பேரை இல்லைங்க, இந்த பொண்ணு வெண்ணிலா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து டக்குன்னு போய் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் திரும்பி பார்க்கல இந்த பொண்ணு, திரும்பி பார்க்காம அப்படியே உட்காந்துருக்கு. வெண்ணிலான்னு திருப்பியும் கூப்பிடுறாங்க, திரும்பி பார்க்கல. என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது, இந்த பொண்ணுக்கு தான் எல்லாமே மறந்து போயிடுச்சுலாமா, ஒரு சமயம் இந்த பொண்ணு பேர் வந்து வெண்ணிலாவே கூட இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாமே மறந்துடுச்சு அப்படிங்கிறாங்க அவங்க. அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, எல்லாமே மறந்துடுச்சு, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க. திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க காவேரி, திருப்பியும் வந்து பல தடவை கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. இவங்க இதுங்களை கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க, வெண்ணிலா என்ன தெரியுதா உங்களுக்கு விஜயை தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது ஒன்றுமே சொல்லாமல் கையை எடுத்து விட்டு அந்தனை போயிடுறாங்க அவங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ தேடுற ஆள் வேற, இவ வேறம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேங்க, அவங்க பேர் வெண்ணிலா. ஏம்மா ஒரே முகத்தில் வந்து 2 பேர் இருந்தது இல்லையா, அது மாதிரி இந்த பொண்ணு இருந்திருக்கலாம், இதே மாதிரி இந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே குழப்பத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது விஜய் வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஏன் விஜய் இப்போ திடீர்னு வெண்ணிலா வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. அதுக்கு விஜய் டக்குன்னு திரும்பி பார்த்து, என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு, இப்போ திடீர்னு வெண்ணிலா வந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்யலான்னு நீ யோசிக்கிற, இல்லை நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, என்ன காவேரி பேசுகிற, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, நான் இருக்க போகிறது இன்னும் 6 மாதம் பாஸ், நீங்கள் மறுபடி வெண்ணிலா வந்தால் கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீ பேசாமல் இப்போ வெண்ணிலாவை பற்றிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. இதை தாத்தா கேட்டு காவேரி கூப்பிடுறாரு. காவேரி கூப்பிட்டு, காவேரி இங்கே வா அப்படிங்கிறாரு. என்ன இது புது பழக்கம் உனக்கு, நீ வந்து வெண்ணிலாவை பார்த்தேங்கிற, வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்தால் என்ன பண்ணுவேங்கிற, இதெல்லாம் பண்ணாத, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுல, நீங்கள் வந்து அது இந்த மேரேஜாக இருந்தாலும், வாடகை மேரேஜாக இருந்தாலும், கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும், ஆனால் 2 பேரும் நீங்கள் அவன் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டீங்க, அதனால் இனிமேல் வெண்ணிலாங்கிற இதே வந்து அவன் வாழ்க்கையில் கிடையாது. இல்லை தாத்தா, நான் கேட்குற ஒரு விஷயத்துக்கு, அந்த பொண்ணு வெண்ணிலா திரும்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க, திரும்பி வந்தால் அதுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுப்போம் காவேரி, அதுக்காக வந்து விஜயை வந்து மறுபடி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அந்த பொண்ணு வந்துச்சுண்டா அப்படிங்கிறாரு. இந்த விஜய் கேட்குறாரு. விஜய் கேட்டுட்டு கண் கலங்குறாரு, வெண்ணிலாவே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இவங்களை சேர்த்து வைக்கணும்